அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 1 யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு ரிமெம்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியங்கிறதையும் தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம். அதே மாதிரி அதில் வர இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் நம்ம தனியாகவே வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ யூனிட் 3க்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து இந்த மாடலில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து ஆன்சர்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். யூனிட் 3 முடிக்க போகிறோம். 1 and 2 கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. ஏகப்பட்ட டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட ஆன்சரோடு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆன்சரும் சாதாரணமாக ஏபிசிடி அப்படி கொடுக்காம டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் தப்பாக பண்ணீங்களோ அதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக வர மாதிரி தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் ப்ளீஸ் லைக் போடுங்க. வாங்க இப்போ யூனிட் 3ல் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்டர்னால் ஏற்கனவே நம்ம தெளிவாக நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு வீடியோவே லேப்லாஸ் முடிச்சதுக்கப்புறமா வர ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். ஸோ யூனிட் 3ல் போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து லேப்லாஸ், இன்வர்ஸ் லேப்லாஸ் எல்லாம் தெளிவாக முடிச்சிருப்போம். முடிச்சுட்டு தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். Order of a differential equation is the order of the highest differential coefficient which appears on it. Order of a differential equation is the order of the highest differential coefficient which appears in it. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ஆர்டர் என்னது? ஆர்டர் இஸ் 2. அவ்வளோதான். இதே இதுக்கு டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த டிகிரி ஆஃப் த ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் விச் அப்பியர்ஸ் இன் இட். இந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து ஹையஸ்ட், இப்போ ஆர்டர்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் விச் அப்பியர்ஸ் இன் இட். இப்போ ஆர்டர் வந்து இது. சப்போஸ் இதே நமக்கு டிகிரி கேட்டாங்கன்னா 1 போடுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து இது. அப்போ இதுதான் ஆர்டர் வந்து 2. இதே சம்முக்கு ஆர்டர் என்ன எடுத்தீங்கன்னா 2. ஸோ அதோட பவர் தான் டிகிரி. ஸோ 5 தான் டிகிரி. இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 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 டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் உள்ள இருக்கு இல்லையா, இதோட ஹையஸ்ட்டு பவர் தான். அதான் ஹையஸ்ட். இப்போ இங்கே இது d³ இருந்ததுன்னா நம்ம இது வந்து ஆர்டர் வந்து 3. இதுக்கு மேலே சப்போஸ் 7 இருந்ததுன்னா டிகிரி வந்து 7ன்னு போடுவோம். புரியுதுங்களா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் எடுப்போம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் ஆர்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு, a solution of differential equation is a functional relation between the variables involved which satisfies the equation. Solution of differential equation is a fundamental relation between the variables involved which satisfies the equation. அடுத்த பாயிண்ட்டு, the solution of differential equation in which the number of arbitrary constant is equal to the order of the differential equation is known as general solution. Solution of differential equation in which the number of arbitrary constant is equal to the order of the differential equation is known as the general solution. அடுத்தது, if particular values are given to the arbitrary constant in the general solution, the solution obtained is known as particular solution. நம்ம பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டுக்கு ஜென்ரல் சொல்யூஷனில். அப்போ நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது இல்லைங்களா, அந்த சொல்யூஷனை வந்து என்ன சொல்கிறோன்னா பர்டிகுலர் சொல்யூஷன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் யூஸ் ஆகும். A solution which does not contain any arbitrary constant and also it is not obtainable from the complete solution by giving particular values to the arbitrary constant is known as single solution. சிங்குலர் சொல்யூஷன். அதாவது இப்போ ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டே கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கிவன் வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இடத்துல வர்றதுக்கு வந்து by giving particular values to the solution which does not contain any arbitrary constant and also it is not obtainable from the complete solution by giving particular values to the arbitrary constant is known as, அந்த மாதிரி கேஸுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குலர் சொல்யூஷன் சொல்கிறாங்க.
அடுத்தது a differential equation ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஃபார்மில் சொல்லணும்னா dy by dx equal to f of x comma y or m dx plus n dy equal to 0. இது m nங்கிறது functions of x and y. அடுத்தது homogeneousனா a differential equation in x and y is said to be homogeneousனா இந்த ஃபார்முலா இருக்கும்னா dy by dx equal to f1 of x comma y by f2 of x comma y where f1 of x comma y and f2 of x comma y are homogeneous function of the same degree in x comma y. Homogeneous function of the same degree in x comma y. இதான் வந்து general form homogeneous function. General form note பண்ணிக்கோங்க dy by dx equal to f1 of x comma y by f2 of x comma y. அடுத்தது a linear differential equation is that in which the dependent variable and its differential coefficient occurs only in the first degree and not in multiply together. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது solution of dy by dx plus py equal to q. Pயும் qவும் functions of xனா எப்படி எழுதுமோ y into e power integral p dx equal to integral q into e power integral p dx dx plus c. இதில் integral e power integral p dx என்னன்னு சொல்லுவோம் integrating factor. e power integral p dx ifன்னு சொல்லுவோம் அதாவது integrating factor. இதே இப்படி மாறிச்சுன்னா இங்கே dx by dy plus py equal to q வந்ததுன்னா இது அப்படியே இங்கே மாற்றி போடுவோம் அதில் நோட் பண்ணிக்கோங்க இங்கே y இருக்கா அப்போ இங்கே x வரும் இப்போ இன்டெக்ரல் p dx இதெல்லாம் அதே தான் இங்கே dx இருக்கா இங்கே dy வரும் அவ்வளோதான் அப்போ இங்கே e பவரால் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டெக்ரல் pdyன்னு வரும் இங்கே pdx போடுறோம் இங்கே வந்து pdy போடுவோம் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து இங்கே py இங்கே q ஃபார்மேட்டில் இருக்கும்போது y into e power integral p dx equal to integral q into e power integral p dx dx plus c போடுறோம் அதே இது இங்கே px plus equal to q இங்கே வந்து dx by dy வந்ததுன்னா y இருக்க இடத்துல x போடுங்க x இருக்க இடத்துல y போடுங்க ஸோ இங்கே dxக்கு dy வந்துடும் yக்கு x வந்துடும் சரிங்களா அப்போ இங்கே அதே மாதிரி e power integral p dxக்கு e power integral p dy வரும் அதாவது yக்கு x போடுங்க xக்கு y போடுங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் dy by dx equal to py dy by dx plus py equal to q y power n pயும் qவும் functions of x. அடுத்தது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் இதுலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம யூனிட் 3ல் வந்து பெர்னாலி முடிச்சுட்டோம் நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் mdx plus ndy equal to 0 இருந்துச்சுன்னா m-ம் n-ம் வந்து functions of x and y is said to be exactனா என்ன அர்த்தம்னா mdx plus ndy is the exact differential of the function x and y that is mdx plus ndy equal to du u is the function of x and y mdx plus ndy equal to du. The necessary and sufficient condition that the equation mdx plus ndy equal to 0 na dou m by dou y equal to dou n by dou x. Dou m by dou y equal to dou n by dou x. அடுத்தது integrating factor நோட் பண்ணிக்கோங்க m and n are the homogeneous function of the same degree in x and y then 1 by mx plus ny is the integrating factor. இது நம்ம ஏற்கனவே நம்மளுமே இது எடுக்கும்போதே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு ரியல் ரூட் இருந்தால் a into e power m1x ரெண்டு ரூட் இருந்ததுன்னா a e power m1x plus b e power m2x இது வந்து ரூட்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி போடுவோம் ax plus b போட்டாலும் சரி ax plus bன்னு போட்டுக்கலாம் இல்லைனா a plus bxன்னு போட்டுக்கலாம் e power mx தான் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கு இல்லையா அப்போ e power mx ஜென்ரலாக போட்டுக்கங்க அதே இது வந்து 3 ரியல் ரூட்ஸ் வந்ததுன்னா a plus bx plus cx square e power m1x 3 ரியல் ரூட் வந்ததுன்னா இது காம்ப்ளெக்ஸ் வந்ததுன்னா
e power alpha x a cos beta x plus b sin beta x. அதே மாதிரி 4 ரூட் இருந்தால் 4மே வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் வந்ததுன்னா e power alpha x இங்கே எப்படி பிரிக்கிறோன்னா a plus beta x cos beta x c plus இது a plus bன்னு போடுங்க a plus b இது ஜென்ரல் ஃபார்ம் a plus bx cos beta x c plus dx sin beta x இது வந்து b a plus bx இப்படி தானே பிரிப்போம் இங்கே உள்ள மாதிரி தான் போடும் a plus bx cos beta x c plus dx sin beta x அவ்வளோதான் சரிங்களா. அடுத்தது இதெல்லாம் நம்ம சம் போடும்போதே பார்த்துருப்போம். இங்கே e power axன்னு வந்ததுன்னா அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாக எப்படி வருதுன்னு தெரியும். இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது a0 x power n d power ny by dx power n a1 போட்டால் x power n மைனஸ் வரும். ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். இங்கே a2 இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். அதே மாதிரி இது ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இதில் a0 a1 a2 f2 an எல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டு. x is the function of x is called homogeneous linear equation of the nth order. இந்த ஈக்குவேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஏதாவது மாற்றி கொடுத்து கேட்கலாம், பவர் ஏதாவது மாற்றி கொடுத்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அதே தான் கொஞ்சம் ஃபங்க்ஷனை மாற்றி வைக்கிறோம். p0 p power n p1 pn minus 1 p2 pn minus 2 pn minus 1 p plus pn equal to 0 ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இதே தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக ஃபஸ்ட் ஆர்டர் தான், பட் நாட் ஆஃப் த ஃபஸ்ட் டிகிரி இஸ் an ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம். அடுத்தது லெஜெண்ட்ரி லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து பேலன்ஸில் வந்து பார்ட் 2வாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.